ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ சொல்ல போகிற கதை படத்தோட ரிவ்யூலாம் இல்லை. இது என்னோட ஓன் கிரியேட்டிவ் ஸ்டோரி. இந்த கதையை நான் ஒரு நாவலாக எழுதியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையோட டைட்டில் காதல் சனா. காதல்னா அன்பு பாசம்னு சொல்லுவாங்க. சனானா அழகு. காதல் ஒரு அழகானது. காதலை போலவே இந்த கதையும் அழகாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் சக்தி சிவா கிட்ட எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பான். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் என்ன பேசுவது என தெரியாமல் அப்போதே என் மனதில் உள்ள அனைத்தையும் சொல்லத் தொடங்கினேன். நீ எதை மனசில் வச்சு எந்த அர்த்தத்தில் என்னை பிடிக்கும்னு சொன்னேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இது ஒரே அர்த்தம்தான். உன்னை பார்த்த நாளில் இருந்து இப்போ இந்த நிமிஷம் வர உன்னை பற்றி மட்டும்தான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்று என் காதலை சொன்னேன். அதற்கு அவளோ, தெரியும், நீ எப்படி எனக்கு தெரியாதுன்னு நினச்சி என்ன பார்த்தியோ அதே மாதிரி உனக்கே தெரியாமல் நான் உன்னை பார்த்தேன். லவ் பண்ணுறதுனால பார்க்கல, உன்னை பார்க்கணுன்னு தோணும், அதனால் பார்ப்பேன். இப்போ சொல்கிறேன், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இது ஒரே அர்த்தம்தான், நீ சொன்ன அர்த்தம்தான். அவள் என் காதலையும் ஏற்றுக்கொண்டாள், அவள் காதலையும் சொல்லிவிட்டாள். பின் இருவரும் சந்தோஷம் கலந்த காதல் தயக்கத்தோடு என்ன பேசுவது என தெரியாமல் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தோம். புத்தாண்டின் தொடக்க நேரம் வந்தது. 2020 நண்பகல் 12 மணி. இருவரும் புத்தாண்டு வாழ்த்தை பரிமாறிக்கொண்டோம். பின் அவள் தூங்கச் சென்று விட்டாள். நானும் அன்றுதான் மனநிறைவோடு என்னை மறந்து நன்றாக தூங்கினேன். மறுநாள் கல்லூரிக்கு அவள் வருமுன்னே சென்று விட்டேன். வகுப்பில் அவள் வருகைக்காக காத்திருந்தேன். ஆனால் அவளோ அன்று கல்லூரிக்கு வரவில்லை. ஏன் அவள் வரவில்லை? எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருக்குமோ என்று அவளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தேன். வகுப்பு முடிந்ததும் தொலைபேசி மூலம் அவளை அழைத்தேன். சக்தி, என்ன இன்னைக்கு காலேஜ் வரல? ஆமாம், தூங்கிட்டேன். என்ன தூங்கிட்டியா? நான் என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேன். ஏன், என்ன நினச்ச? நீ வரலன்னொன்னே உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு நினச்சிட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன். சரி சரி, நாளைக்காவது நேரத்துக்கு எந்திரிச்சு சீக்கிரம் வா. சரி சரி என்று பேசி முடித்தோம். அவளிடம் சாதாரணமாக பேசிவிட்டு தனியே அவளை பார்க்க முடியாமல் தவித்தேன். அடுத்தடுத்த எபிசோடை தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.